ஓகே சார். இப்ப இந்தியால வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வரி வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிட்டு போயிட்டுருக்கு. வருமான வரியும் சரி, இந்த ஜிஎஸ்டி வரி ரொம்ப அதிகமானதுனால பல நடுத்தர மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க சார். இதனால இந்த மாரி வரிகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக அந்த ஜிஎஸ்டி வரி அது இல்லாமல் அமெரிக்காவில் நமக்கு வந்து வரி போட்டிருக்காங்க. வரினால் இந்த ஜிஎஸ்டியோட வரி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில காலகட்டங்களுக்கான வழிமுறைகளாக இதை பண்ண தான் செய்வாங்க, யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நடுத்தர மக்கள், கீழே இருக்க மக்கள் சில கஷ்டங்கள் இப்போ அனுபவிக்க வேண்டிய நிறையா இருக்குது. ஆனால் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான வரி அப்படின்னு எடுத்துன்னு வர ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை எடுத்துன்னு வரலாம். ஆனால் இப்போது கூடுதல் வரி வசூலிப்பாங்க. இது மூலிமா அத்தியாவசிய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்லாம் விலை ஏறும். இந்த டெக்ஸ்டைல்ஸு, ஆயில், அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய தோல் சம்மந்தப்பட்டது, ஷூஸ், செருப்பு, இந்த சம்மந்தப்பட்டலாம் ஒரு பர்டிகுலர் ரேட்டில் இருந்ததெல்லாம் வேறு ரேட்டுக்கு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜம்ப் ஆகும். ஸோ அந்த ஜம்ப் ஆகிறதுக்கான காரணம் இந்த அமெரிக்கா வரினால் வந்திருக்கு. இதனால் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் இதனால் கொஞ்சம் வரிகள் ஏற்றுதல் வரதான் செய்யும். ஜிஎஸ்டியோட வந்து நம்ம யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட இது வந்து அதிகமாக தான் இருக்கும். இதை பப்ளிக்கிட்டேருந்தோ முதலேருந்து வாங்கி அப்புறம் பப்ளிக்கிட்ட வாங்கி வழி பண்ணுறது 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வரியிலேருந்து சில விலக்குகள் அளிக்கப்படும். சில வழிகள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன்.